ஃப்ரெண்ட்ஸ், பூரிக்கு ஒரு பால் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டர் பீன்ஸ் வேக வச்சது 100 கிராம், ஒரு சின்ன தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 10 முந்திரி, சோம்பு, கசகசா, 4 ஸ்பூன் தேங்காய் பூ. தேங்காய் எண்ணெய் விட்டு காஞ்சதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதக்க வேண்டியதுதான். வதங்கி ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, கலர் மாறிடும், வெள்ளை குருமாவாக இருக்கணும். சோம்பு, கசகசா, தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி உள்ளே சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் ஒரு கொதி விட்டு மல்லி இலையை தூவி இறக்கிறப்ப மாசா கமன்னு ஒரு பால் குருமா ரெடிங்க. பூரி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.